தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வாழ்க்கையில் உள்ள பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த காணொளியின் வாயிலாக நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த தருணங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து வருகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அநேக அதிசயங்களிலிருந்து அநேக ஆவிக்குரிய பாடங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். இந்த நாளிலும் நாம் புதிதாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தில் உள்ள நபர் நம் சின்ன வயசுலேருந்து நமக்கு அந்த நபரை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருப்பாங்க. இந்த ஸ்திரீயை பற்றி, ஒரு பெண்ணை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த உலகமானது கட்டுக்கதைகளை முட்டாள்தனமாக எளிதாக நம்பிவிடும். இன்னமும் ஆராய்ச்சியாளர்கள், வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்கள், மரித்தவர்கள் இன்னும் இறந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பேய்கள் இருக்கிறது. இறந்த பின்னர் இறந்தவர்கள் கனவில் வந்து பயம்புறுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க தேசம் ஒரு பெரிய சதியை மேற்கொண்டிருக்கிறது. எல்லோரையும் அழிக்கிறதுக்கு அவங்களால ஒரு பட்டனை வச்சு அவங்க அழுத்தினா எல்லா நாடும் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாத காரியங்களை எளிதாக ஆராய்ச்சி கூட செய்து பார்க்காமல் நம்புகிற உலகம் இது. ஒரு பெரிய நபர், ஒரு பெரிய செல்வாக்கு மிகுந்த நபர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அது அன்னைக்கு ட்ரெண்டிங்காய் மாறிவிடுகிறது. ஆனால் உலகத்தின் இரட்சகர் பல காரியங்களை நமக்கு பாடமாக கொடுத்திருக்கிறார். உலகத்தின் இரட்சகர் பல ஆணித்தரமான அதிசயமான பாடங்களை தன் வாழ்க்கையில் நடந்து காட்டியிருக்கிறார். அதற்கு சாட்சியாகவும் வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதை ஆராய்ச்சி செய்யாமல் இருக்கிறோம் என்பதுதான் மிகவும் வேதனையான விஷயம். கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கிறிஸ்தவர்களாக நீங்கள் உங்கள் பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? யோசித்து பாருங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. கிறிஸ்து உங்களுக்காக செய்த காரியங்களை பற்றி எவ்வளவு தெரியும்? ஒருவேளை நீங்கள் படத்தில் பார்த்துருக்கலாம், அல்லது சின்ன வயசில் விபிஎஸ்ல அல்லது உங்களுடைய பள்ளிகளில் நீங்கள் கதையாக கேட்டிருக்கலாம். ஆனால் இயேசுவின் வாழ்க்கையோ கதையாக கேட்டு இந்த காதில் வாங்கி மறு காதில் விட்டுவிடுகிற வாழ்க்கை இல்லை. இயேசுவின் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, அதை நாம் உணர்ந்தால் மாத்திரமே இயேசுவில் நாம் நிலைத்திருக்க முடியும். கிறிஸ்துவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவை பற்றி நன்றாக தெரிய வேண்டும். கிறிஸ்து ஏன், எதற்காக இப்படி செய்தார், எதற்காக இந்த ஸ்திரீயிடம் இப்படி பேசினார், அல்லது இந்த மகனிடம் இப்படி பேசினார், அல்லது இந்த சகோதரனிடம் இப்படி நடந்து கொண்டார் என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் ஒரு நம்பிக்கையை வளர்க்கிற வண்ணமாக எ ட்ரஸ்டிங் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் படிக்கப் போகிறோம். நாம் எந்த வசனத்தை எடுத்திருக்கிறோம் என்றால், யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை நாம் படிக்க இருக்கிறோம். அதில் முக்கியமாக உள்ள சம்பவத்தை நாம் இன்னும் ஆராய்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவிற்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிழலுக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். எங்கே இருக்குது அந்த ஊர்? சமாரியாவில் உள்ள சீகார் என்கிற ஊருக்கு. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாக இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இயேசு என்ன செய்கிறார்? தன்னுடைய களைப்பை சற்று ஓய்வு எடுப்பதற்கு அந்த கிணற்றருகே உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது சீஷர்கள் அவர் பக்கத்தில் இல்லை. எப்பொழுதுமே சீஷர்களும் மக்களும் சூழ்ந்திருப்பார்கள். இப்பொழுது போகிற வழியில் சீஷர்கள் அவரோடு இல்லாத நேரத்தில் அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள்.
இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னே எங்கேருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய, அவள் சொல்கிற வார்த்தையை கவனிங்க, இந்த கிணற்றை தந்த நம்முடைய பிதாவாகிய, முதல்ல சொன்னால் சமாரியா வேற யூதர்கள் வேற அப்படின்னு சொன்னால், ஆனால் இப்போ பாருங்க, ரெண்டு பேரும் இணைத்து அவள் சொல்கிறாள் நம்முடைய பிதாவாகிய. அப்போ எங்கேயோ ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் எங்கோ ஒரு விதத்தில் சம்பந்தம் இருக்கிறது. அதை நாம் சற்று ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவங்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும் என்றார். இதன் பிறகு பார்த்தோம்னா 30ஆம் வசனம் வரை இந்த மகளிடம்தான் இயேசு பேசுகிறாள். அவள் செய்கிற காரியங்கள் எல்லாம் 30ஆம் வசனம் வரை நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மகளை ஏன் இயேசு சந்திக்க வேண்டும்? ஏன் சமாரியாவிற்கும் யூதருக்கும் ஒரு வாக்குவாதம் அல்லது ஒரு பேச்சுவார்த்தை மேற்கொள்ளுகிற காட்சியை நம் வேதாகமம் பதிவு செய்ய வேண்டும்? யோசித்து பார்ப்போம், ஆராய்ச்சி செய்வோம். இயேசு, நாம் இதற்கு முன்பாக அநேக பாடங்கள் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு ஒருவருக்கு மாத்திரம் சுதந்திரர் அல்ல. இயேசு எல்லோருக்கும் பொதுவானவர். இயேசு எல்லோருக்கும் பொதுவானவர். நான் முன்னாடி சொன்னது போல இந்த கட்டுக்கதைகளை உலகம் நம்புகிறது. ஆனால் இயேசுவின் வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அவர் எவ்வளவு தூரம் தன்னைத்தானே மனுஷனாக வந்தும் தன்னைத்தானே மனுஷனோடு மனுஷனாக ஒன்றாக இணைத்து கொண்டார் என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். முதலாவது, இந்த பெண்மணி வந்தது, எல்லோரும் தண்ணீர் மொண்டு கொண்டிருக்கும் வேளையில் இந்த பெண்மணி வரவில்லை. எல்லோரும் அந்த கிணற்றில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாய் பேசி கொண்டிருக்கும் பொழுது இவள் வரவில்லை. யாரும் வராத நேரத்தில் அவள் வந்து தண்ணீர் எடுப்பதை நாம் கவனிக்கிறோம். அதற்கு இயேசுவும் இந்த பெண்மணியை சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவளுடைய நிலைமையை அறிந்து அவளுடைய பின்னாக அவளுடைய வாழ்க்கையை பற்றி இயேசு விவரிக்கிறார். அவளுடைய வாழ்க்கையை ஏற்கனவே இயேசு அறிந்திருந்தமையால் அவளை சந்திக்க எந்த இடம் சரியான இடம் என்பதை அவர் தெரிந்து வைத்திருந்தார். அந்த தனிமையின் இடத்தில் இயேசு அந்த பெண்மணியை சந்திக்கிறாள். அவளும் மாத்திரமே இங்கே இருக்கிறாங்க. அப்போ ஒரு சம்பாஷணை உருவாகுது. சம்பாஷணையில் தண்ணீர் கொடு, தண்ணீர் தா, ஜீவ தண்ணீர் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அங்கே பேசப்படுகிறது. உடனே இதெல்லாம் இவளுக்கு பெருசாக தெரியலை. இயேசு கேட்ட அடுத்த வார்த்தைகள் இவளுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படின்னா, ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்கிற வார்த்தையை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். இயேசு யாரை பார்த்து சொல்கிறாரு? அந்த மகளை பார்த்து சொல்கிறார். அதுக்கு இவள் சொல்கிற வார்த்தை, அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இதை கேட்ட மாத்திரத்திலே அந்த பெண்மணி, ஏனென்றால் யாருக்கும் தெரியக்கூடாது, தன்னுடைய பாவம், தன்னுடைய அக்கிரமம், நான் வெளிப்புறமாக நான் நல்லவங்க மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியம் எனக்கு தெரியும்,
நான் அசிங்கம் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனிமையாக வந்து தண்ணீர் எடுக்கிற பெண்மணியை பார்த்து, அதே தனிமையாக இருந்த ஒரு தேவ மனுஷன் பார்த்து உன்னுடைய வரலாற்றையே சொல்கிறார். அப்படிங்கும்போது இந்த மகளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வருகிறது. ஒரு காலத்தில் அங்கே நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, நம்முடைய பிதாக்கள், நம்முடைய பிதாவாகிய யாக்கோபு நமக்கு கொடுத்த இந்த கிணறு என்று. இங்கே அவள் சொல்கிறத பாருங்க, இயேசு சொல்கிறத பாருங்க, பிதாவை தொழுது கொள்கிற காலம், எங்கும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வரும் என்று இஸ்ரவேலர்கள் நினைத்திருந்தார்கள். இந்த பாடத்துக்கு உள்ளாக நிறைய கருத்து இருக்குங்க. உங்களுக்கு நான் மெயினான ஒரு முக்கியமான விஷயமா நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இதில் இயேசு நான் இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கு நான் சத்தியத்தை அறிவிக்க வந்தேன் என்பதை வெளிப்படையாக தேவன் காட்டினார். வெளிப்படையாக தேவன் இந்த உலகத்துக்கும் சரி, இந்த யூதர் கூட்டத்துக்கும் சரி தேவன் காட்டினார். நான் உங்களுக்கு மாத்திரம் அல்ல, நான் இந்த உலகம் முழுசும் ரட்சிக்கும் வண்ணமாக நான் வந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய பாவங்கள் தான் இந்த உலகத்தில் ஜாதி மதம் பேதம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடையாது. மனுஷனையும் தேவனையும் பிரிக்கிற ஒரே விஷயம், அந்த கடவுளில் அவங்க மட்டும்தான் வணங்கணும், இல்லை இந்த கூட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான், அல்லது இந்த ஜாதியில் இருக்கவங்க மட்டும்தான், அல்லது இந்த சமுதாயத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த கடவுளை வணங்கணும் அப்படின்னு இல்லை. கடவுளை பிரிக்கிறதுக்கு சமுதாயம் ஒரு காரணம் அல்ல. வசனம் சொல்வதை பார்ப்போம். ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குறது ஒரே விஷயம்தான், நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற அக்கிரமங்கள். வேறு எதுவும் நம்மை தேவனிடம் உண்மையான தேவனிடம் உலகத்தின் இரட்சகரிடம் நம்மை பிரிக்காது. ஆனால் இந்த உலகம் எப்படி ஏற்றுக்கொண்டது என்றால், இப்போ கூட கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க என்னென்னா, அது ஆங்கிலேய கடவுள், இயேசுவா நம்ம நாட்டு கடவுள் கிடையாது, தமிழ் கடவுள் கிடையாது, அல்லது அது ஐரோப்பிய கடவுள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்றால் உலக இரட்சகருக்கு நாடு ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. நம்மை ஒரே சரீரத்திலிருந்து ஒரே மனிதனாக, ஒரே ஆணும் பெண்ணுமாக நம்மை சிருஷ்டித்து அழகு பார்த்தவர், ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை நம்ம அழகு பார்த்து கொண்டு இருக்கிறவர் நம்முடைய இரட்சகர். கவனிங்க, இந்த பெண்மணியை இப்படி சொன்ன உடனே இந்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பெண்மணி எதை தன்னுடைய வாழ்க்கையில் யாருக்கும் தெரியக்கூடாது, வெளிப்புறமாக, சில நேரங்களில் நான் இந்த பெண்மணியுடைய கதையை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த பெண்மணியுடைய வாழ்க்கை என்னுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படிங்கிற ஒரு விஷயம், தனிப்பட்ட ஆண்டவருடையான ஐக்கியத்தை எனக்கு இன்னும் ஆழமாய் வலியுறுத்துகிறது. நான் வெளிப்புறமாக எப்படி வேணால் ஆண்டவருக்குள்ளே நான் இருக்கலாம், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நான் வெளிப்புறமாக நான் எவ்வளோ விஷயத்தை வேணால் என் மேலே நான் பூசி கொண்டு இருக்கலாம். நிறைய விஷயங்கள், நான் ஒரு போதகன், நான் ஒரு படித்தவன், நான் ஒரு பிரசங்கியார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேட்சஸ் வேணால் நான் வேணால் குத்திக்கலாம். ஆனால் உள்ளே எப்படி இருக்குங்கிறத ஆண்டவர் ஒருவரே அறிவார். ஏன்னா நாம் பார்க்கிறோம் அல்லவா, இருதயத்தின் ஆழத்தை அறிந்து தேவன் செயல்படுகிறார். நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் சொல்லிட்டு. ஆனால் அடுத்த நிமிஷம் நம்ம எப்படி பண்ணுறோம், அடுத்த பாவத்தை, இல்லை புதுவிதமான பாவத்தை, இன்னும் மேம்பட்ட பாவத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஸ்திரீயின் வாழ்க்கையிலிருந்து 2 பாடங்கள் மட்டுமல்ல, அநேக பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், வெளிப்புறமாக மாத்திரமல்ல, நாம் இந்த உலகத்தின் கண்களுக்கு மறைவாய் நாம் எதை வேணால் செய்யலாம். ஆனால் அந்தரங்கத்தில் உங்களை பார்க்கிறது தேவன் உங்களை எப்பொழுதும் விசாரிக்கிறார். நாம் ஒளிப்பிடத்திலும் மறைவான இடத்திலும் இருளிலும் செய்கிற பாவங்கள் கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. இந்த பாடம் எனக்கு ரொம்ப வலியை கொடுத்துச்சு. இந்த பாடம் எனக்கு ரொம்ப, ஆண்டவரே அப்போ என்னால் ஒன்றுத்துக்கும் தப்பித்து கொள்ள முடியாதா அப்படின்னு தோணுச்சு. ஆண்டவரே என்னால் ஒரு விஷயத்துக்கும் என்னால் அதை தப்பித்து கொள்ள முடியாதா?
எல்லாம் என்னை நோக்கி நான் நல்லதாக இருக்கிறேன், வெளியில் நல்ல பிள்ளையாக இருக்கிறேன், நான் எவ்வளோ தூரம் நடித்தாலும் உமக்கு முன்பதாக நான் நிர்வாணியாக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சங்கீதக்காரன் எழுதுகிறார், நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கைப்பட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், உமது கரம் என்னை எல்லா இடத்துலையும் என்னை சூழ்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ரெண்டாவதாக ஒரு விஷயம், அவர் யாருக்கும் சொந்தமானவர் அல்ல, அவர் எல்லோருக்கும் பொதுவானவர். யூதருக்குள்ளே இந்த தெய்வத்தை நாங்கள் தான் வணங்கணும், யெகோவாவாகிய தெய்வத்தை நாங்கள் தான் பற்றி கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவே அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு. கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காலம் வரப்போகிறது, எல்லா இடத்திலும் எல்லோரும் பிதாவை தரிசிக்கிற காலம் வரப்போகிறது, அந்த காலத்தை சீக்கிரமாக வரப்போகிறது என்று சொன்னார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் அவளுக்கு அவர் கிறிஸ்து தான் என்று தெரியல. அவளுக்கு இவ்வளோ தூரம் சொல்லியும் ஏதோ ஒரு யூத மனுஷர், யூத ரபி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க பாருங்கள், கிறிஸ்து வரும்போது எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார். உடனே அதற்கு இயேசு, உன்னுடைய பேசுகிற நானே அவர் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் அதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. அது படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்க, எந்த ஜனத்தை அவதூறமாக, எந்த ஜனத்தை வேண்டாம் என்று, தாழ்த்தப்பட்டவர்கள் என்று, எந்த ஜனத்தை மோசமானவர்கள், அழுக்கு நிறைந்தவர்கள் என்று இந்த யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களிடம் ஆண்டவர் நான் தான் மேசியா என்று வெளிப்படுத்துகிறார். உண்மையை சொல்லப்போனால் வரலாற்றை நம்ம படித்து பார்த்தோம்னா, யூதர்களை விட ஜென்டைல்ஸ் சொல்லப்படுகிற புறஜாதிகள் தான் இயேசுவை அதிகமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்றுக்கொண்டார்கள், அதிகமாக இந்த உலகம் முழுசுக்கும் பரப்பினார்கள். அப்படி என்றால் யூதருக்குள்ளே இருந்த இயேசுவை, யூதனாக இருந்த இயேசுவை யூதர்கள் புரிந்து கொள்ள மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் புறஜாதிகளான நாமோ காணாமல் விசுவாசித்தோம் அவரை. அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள், நாமோ காணாமல் விசுவாசித்தோம். வேதாகம் சொல்லுகிறது, காணாமல் விசுவாசிக்கிறவனுக்கு வரப்போகிற ஆசீர்வாதம் மேம்பட்டதாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாவது பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். என்னது? அவர் தன்னை மேசியா என்று யாருக்கு வெளிப்படுத்தினார்? புறஜாதிக்கு வெளிப்படுத்தினார். அப்படி என்றால் நான் யூதருக்கு மாத்திரமல்ல, நான் புறஜாதிக்கும் மேசியாவே, இரட்சகரே, நான் புறஜாதிகளையும் ரட்சிக்க வந்திருக்கிறேன், அவர்களையும் பாவத்திலிருந்து மீட்க வந்திருக்கிறேன். நீங்கள் வச்சிருக்க இந்த ட்ரெடிஷன் உங்கள் கூட இருக்கட்டும், ஆனால் அந்த ட்ரெடிஷன் எதுவுமே இல்லாமல் இவங்களை நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தினார் இந்த சமாரியா பெண்ணோடு செய்த இது மூலமாக. அடுத்து இந்த சமாரியா பெண்ணுடைய ஒரு சில நடவடிக்கைகள் நம்ம பார்ப்போமே. இந்த சமாரிய பெண் உடனே என்ன பண்ணுறான்னு பாருங்க, 28ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றால். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஒருவேளை நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை, ஆண்டோடைய சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே அநேக ஊழியக்காரர்கள், இயேசுவை பற்றி சொல்கிற ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் இருக்கிற பாப்புலர் ஆன பர்சன்ஸ், செலிபிரிட்டிஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் தங்களை தாங்களே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா விளம்பரப்படுத்தி கொள்கிறார்கள். இந்த காலத்தில் இருக்கிற எல்லா விதமான சினிமா நடிகர்களும் சரி, ஒரு விளையாட்டு வீரனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னா தங்களை தாங்களே விளம்பரப்படுத்தி கொள்கிறார்கள்.
ஆனால் இங்கே பாருங்கள், இயேசுவோட வாழ்க்கையின் சம்பவங்களை வைத்து படிக்கிற காரியங்களில் நம்ம ஏறக்குறைய முடிவுக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். இதில் வைத்து பார்த்தோம் அப்படின்னா, இயேசு தன்னை யாரிடம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை யாரிடம் வெளியரங்கமாக சொல்லலை. சீஷர்கள்ட்ட சொல்லுவாங்க, நீ என்னை யார் என்று சொல்கிற, நீ என்னை யார் என்று சொல்கிறேன்னு கேட்பாங்க ஏசப்பா. ஆனால் வெளியரங்கமாக அவர் சொல்லலை. ஆனால் இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தவர்கள், இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே இயேசுவால் நன்மையை பெற்றவர்கள் அநேகர். அவர்கள் போய் இயேசுவை பிரஸ்தாபப்படுத்தினாங்க. ரோமர்கள் எவ்வளவு தூரம் இயேசுவை பற்றி அடக்க நினைத்தார்களோ, இயேசுவை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்களோ, அதை விட 3 மடங்கு அதிகமாக பரவிச்சு. அப்படின்னா எதனால்? இயேசுவால் நன்மை பெற்றவர்கள் ஒரு சின்ன சிறு துளி பெருவெள மாதிரி ஒரு சின்ன செய்தியை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அடுத்தது அது ஒரு சின்ன செய்தி அடுத்தவங்கள்ட்ட போகும். அப்படியே பரவி 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 சென்றது. இந்த மகள் செய்த காரியத்தை பாருங்கள், இந்த மகளுடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த மகள் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை பற்றி தெரிந்த உடனே அவள் நான் கேட்டதை நீங்களும் கேளுங்கள் என்று அநேகர்கள் சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், நம் நிறைவு பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். நீங்கள் போதகர்கள் நாங்கள் மாத்திரம் ஊழியம் செய்வது ஊழியம் அல்ல. இந்த காணொளி வாயிலாக சரி, அல்லது அநேக படைமுயற்சி கூட்டங்களின் வாயிலாகவும் சரி, அல்லது அநேக ஊழியக்காரர்கள் உங்கள் வீடுகளில் சந்திப்பதனால் மாத்திரமே ஊழியங்கள் நடக்க வேண்டும் என்று சட்டம் கிடையாது, நியதி கிடையாது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 20 வருஷம் ஆயிற்றே. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவர்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, I want to do ministry, but I don't want to go outside of the comfort zone. நான் என்னுடைய ஊழியத்தை, எனக்கு தேவன் கொடுத்திருக்க ஊழியத்தை செய்ய நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய சுகமான வாழ்க்கையை விட்டு நான் வெளியே வர விரும்பவில்லை. என்னால் முடிஞ்சது பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி மாறிடுறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பெண்மணி தண்ணீர் மொள்ள வந்தா, தண்ணீர் மொள்றதே விட்டுட்டு அவள் ஆண்டவரை பற்றி சொல்ல போயிட்டான். இந்த பெண்மணிகிட்ட இருக்கிற தாகம், கடைசியில் இயேசு தாகமாக இருந்ததை தண்ணீர் கேட்பார். கடைசியில் இவள் தாகம் அடைந்து விட்டாள். இயேசுவை பற்றி நான் சொல்லணும், என்னை பற்றி ஒரு ஆள் சொல்கிறார், இயேசுவை பற்றி நான் அடுத்தவங்க சொல்கிறேன். போன உடனே ஏற்றுருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். பெரிய அதெல்லாம் அது ஒரு கான்செப்ட் போனால் அது ஒரு பெரிய டாப்பிக்கில் போகணும். அவளுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா. அன்பான தேவ பிள்ளை, இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 20 வருஷம், 25 வருஷம் அல்லது நம்முடைய தலைமுறைகள் கிறிஸ்துவுக்குள் இருந்து கொண்டு இருக்கலாம். கிறிஸ்துவுக்காய் நீங்கள் அநேக தசம பாகங்களையும் அநேக உதவிகளையும் செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவை பற்றி ஒரு நபருக்கு சொன்னதுண்டா? நீங்கள் கிறிஸ்துவை பற்றி ஒரு நபருக்கு பேசியதுண்டா என்பதை யோசித்து பாருங்கள். நாம் இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் வண்ணமாக இயேசு நமக்குள்ளாக செயல்பட வேண்டும் என்று நாம் ஜெபத்தோடு முடிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக எங்களை மாற்றி வைத்திருக்கிறீர். உம்முடைய ஜீவ அப்பத்தை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி. நீரூற்றை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி. இயேசுவே, எங்களை வழி நடத்தும் தேவனே, எங்களை பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் உமது ஊழியம் செய்ய எங்களை தகுதியுள்ள பாத்திரமாக மாற்றும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனாக. ஆமென்.